ஒரு மேக்ஸ் கொஸ்டின். முதல் உருட்டிற்கு 6 எண்களில் ஏதேனும் ஒன்றை உருட்டலாம். இந்த டைஸ் உருட்டுவோம் இல்லையா, அதில் முதல் தடவை நம்ம டைஸை உருட்டும் போது 6ல் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கும். இரண்டாவது டையில் முதல் டையில் உருட்டிய எண்ணை தவிர எந்த எண்ணையும் உருட்டலாம். இது நமக்கு 5 சாத்தியங்களை வழங்குகிறது. நம்ம ஃபஸ்ட்டு டை உருட்டியிருப்போம், அதில் ஏதோ ஒரு நம்பர் கிடச்சிருக்கும். அப்போ அடுத்த டைஸை உருட்டப்போ நமக்கு என்னன்னா, இன்னொரு 5 நம்பரில் ஏதோ ஒன்று தான் நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். மூன்றாவது உருட்டிற்கு நாம் 4 வெவ்வேறு எண்களை உருட்டலாம். அப்போ முதல் 2ல் உருட்டின அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு 4வது இதில் எந்த நம்பர் கிடைக்குமோ அதை நம்ம பார்க்கணும். 4வது உருட்டும்போது ஏற்கனவே விழுந்த 2 நம்பர் விழுந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கூடாது. அந்த மாதிரி 3வது உருட்டிற்கு நாம் 4 வெவ்வேறு எண்களை உருட்டலாம் எனில் நிகழ்தகவு என்ன? நிகழ்தகவு என்ன? அதை நிகழ்தகவுன்னு மாற்றிக்கோங்க. நிகழ்தகவு என்ன? முதல் அல்லது இரண்டாவது டையில் நாம் உருட்டிய எண்ணை உருட்ட முடியாது. முதல் அல்லது இரண்டாவது டையில் நாம் உருட்டிய எண்ணை உருட்ட முடியாதுன்னு கொஸ்டின் இருக்கு. நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் 2 இது நான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது 0 to 1 இதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கும். ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம், இல்லைனா 0.1, 0.8, 0.79 இப்படி 0 அதுக்குள்ளே தான் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? 0 ஆன்சர்னால் நிகழ்தகவே நடக்கலைன்னு அர்த்தம். 1 ஆன்சராக இருந்தால் அந்த நிகழ்தகவு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது நமக்கு உறுதியாக தெரியும்னு அர்த்தம். சப்போஸ் 0.1, 0.8 இந்த மாதிரி ஆன்சர்ஸ் தான் எப்பயுமே இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நெகட்டிவ் ஆன்சர்ஸே இருக்காது. மைனஸ் வச்சு வர நம்பர்ஸ் நிகழ்தகவில் ஆன்சராக இருக்காது. +0 to 1 இல்லைன்னா இந்த பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ் 0 இந்த மாதிரி வர்றது. அதே போல் நெகட்டிவில் ஆன்சரே வராது. இந்த சம்மை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது. 9/4, 9/3, -5/9, 5/9. இப்போ நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நீங்கள் சம்மை செய்யாமையே இந்த கணக்கை ட்ரை பண்ணாமையே ஆன்சரை சொல்ல முடியும். என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.